ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி 2026 ஜூலை 26 ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் 10 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவா ரிஷபத்துக்கு யாரு அப்படின்னா, அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடத்தில் சனி பகவான். அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா, ஜீவனம் தரக்கூடிய இடத்துல சனி பகவான். அவர் 11ஆம் இடத்தில் வக்ரமாயிருக்கார். ஓகே, 9, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்துல 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தந்தையினால் வரக்கூடிய அதிர்ஷ்டம், நன்மைகள். செல்ஃபா இந்த ஜாதகர்களுக்கு வரக்கூடிய நன்மைகள். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, ஜீவனம், ரெகுலரா பிசினஸ் பண்றாங்க, வேலைக்கு போறவங்களை பத்தி கிடையாது, பிசினஸ் பண்றவங்க. ஏன்னா 9, 10 11ஆம் இடத்துல வக்ரம். இப்ப 11ஆம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அழகா அந்த ஸ்லோவா மூவ் பண்ணுவார். ஆல்ரெடி சனி பகவான் அங்கிருந்து ரிஷபத்தை பார்க்கிறார், 3ஆம் பார்வையை பார்க்கிறார். ஓகே, இது எப்படி? நிறைய பேர் சொல்லுவாங்க, ரிஷபத்துக்கு எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனாலும் எனக்கு நல்ல காரியம் இன்னும் நடக்கல அப்படின்னா இப்ப நடக்கும். ஓகே, எப்படி நடக்கும் அப்படின்னா, சனி பகவான் 3ஆம் பார்வையை பார்க்கிறார் இல்லையா? அப்ப என்னன்னா, 3ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பார்வை ஸ்தானத்தில் ஒரு மந்தத்தன்மை, முயற்சிகளில் தடுமாற்றம், தடைகள். ரிஷபத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு, ஆனா சனி 11ஆம் வீட்டுல இருந்து 3ஆம் பார்வை. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த வைஸ் வர்சா மாதிரி ஒரு பார்வை தான் அது. ஒருவேளை உங்களோட சுய ஜாதகத்தில் பரிவர்த்தனை யோகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அப்ப அந்த யோகம் டபுளா இருக்கும். ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா 9, 10 குரியர் 11ஆம் இடத்துல இருக்கும்போது ரிஷபத்துக்கு என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நிறைய ப்ரொமோஷன் வாங்கியிருப்பீங்க. இப்ப அந்த ப்ரொமோஷன்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, சில தடைகள், பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய இந்த காலம். ஏன்னா கெட்டதா இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும். ஆல்ரெடி நல்ல இடத்துல போய் இருக்கிறவங்களுக்கு சில தடைகள் வரும். கெட்டது நடக்காது, தடைகள். அப்ப ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய தாத்தா சொத்து, அப்பாவோட அப்பாவோ அம்மாவோட அம்மாவோ ஏதாவது ஒரு சொத்துக்கள், இல்லை நீங்க ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க பண்ணணும். அப்ராட் ட்ரிப்ஸ் எல்லாம் போறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பண்ணுங்க. ஓகே, ஸோ 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஸ்னஸ் ஆல்ரெடி ஒரு பிளான் போட்டிருப்பீங்க. அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ற காலம் இதுவான்னு கேட்டால் வேண்டான்னு சொல்லுவேன். ஏன்னா இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேவரா இருக்கு அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்றேன். ஃபேவரா இருக்கு, உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு, உங்களுடைய தசாபுக்தி காலங்களையும் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ அது ஃபேவரா இருக்கான்னு கேட்டா இப்போ ஒரு தடையை கொடுக்கும். அப்போ சனி பகவான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா மந்தக்காரகர். அப்போ என்னன்னா, நீங்களும் மந்தத்தன்மையை கொஞ்சம் பொறுமையா போனீங்க அப்படின்னா அவர் நிறைய ஐடியாஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. எப்பவுமே ஒரு பிளானட்டை நான் இயக்குங்கன்னு தான் சொல்லுவேன். என்கிட்ட நிறைய பேர் ஹாரோஸ்கோப் பார்ப்பாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் பிரிஞ்சு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல என்னால அவர் பிரிஞ்சு இருக்க முடியல, ஆனா அவர் என்னை பிரிஞ்சிருக்க சொல்றாரு அப்படின்னா தயவு செஞ்சு அதை ஆக்டிவேட் பண்ணுங்க. டிவோர்ஸ் அந்த மாதிரி எந்த விஷயத்துக்கு போகாதீங்க. கொஞ்ச நாள் தனிமையா பிரிஞ்சிருங்க. நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போங்க, நீங்க ஸ்பேஸ் கொடுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அது விதிப்படி அந்த கிரகம் இயக்கினால் நமக்கு அடுத்த காரியம் நடக்கும். அந்த கிரகத்தை நம்ம இயக்க விடாம நம்ம பிரச்சனையிலே போயிட்டு மேலும் பிரச்சனையை டோட்டலா பிரிஞ்சிரும். என்னைக்குமே ஒரு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா அதை ஆக்டிவேட் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தா அதற்கான வழிமுறைகள் நமக்கு கிடைக்கும். எங்க நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க, இல்ல விட்டுட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஸ் விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க வேற பிசினஸ் போயிடுவாங்க. அப்புறம் அந்த மாதிரி காலகட்டத்தில் உங்க சுய ஜாதகத்தை பாருங்க, அதுக்கான நிவர்த்தி இருக்கும். இப்போ நம்ம பொது பலன்கள் தான் சொல்றது, எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதே மாதிரி ரிஷபத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்போ முட்டிக்கு கீழே பெயின் ஸ்டார்ட் ஆகக்கூடிய காலம். அப்ப ஹெல்த், வெல்த், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கால புருஷனோட வீட்டுல இது இப்ப 2வது வீடு அப்படிங்கறதுனால இந்த தொண்டை, சளி, அங்க சந்திரன் ஆல்ரெடி உச்சம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு எல்லாமே சனி என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இந்த பார்வை பார்க்கிற மூலியமா சளி, இருமல் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா சீக்கிரமா அதை சரி செய்ய விட மாட்டார், ரொம்ப லேட்டா போகும். அப்போ உங்களோட ஹெல்த்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், கோல்ட் அண்ட் காஃப் வந்துச்சுன்னா அப்படின்னு, அப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை என்ன பண்ணுவாரு அப்படின்னா லேட் பண்ணுவார், சீக்கிரமா அது சரி செய்ய முடியாத மாதிரி பண்ணுவாரு. அப்போ இப்ப இருக்கிறதுக்கே ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க எல்லாமே. ஸோ ரொம்ப அதிகமாக வெளியே போய் கோல்டான ஐட்டம்ஸ், தேவையில்லாத ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாமே சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. ஃபுட் பாய்சன் ஆகும், அது மூலிமா உங்களுடைய வயிறு எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அப்போ இப்போவே அந்த கன்சர்ன்டாக நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் விதியை மதியால் வெல்லலாம் ஆகும், ஆனால் பெருசாக பாதிக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா லைஃப் இஸ் அ கேம் ஆக்சுவலாக.
அந்த கேம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து எப்படி நம்மளை காப்பாத்திக்கணுங்கிற நாலேட்ஜ் வந்து கடவுள் நமக்கு குடுத்துருவாரு. எல்லா அப்ஸ்டக்கல்ஸும் நம்ம தாண்டி தான் வரணும். அப்ப நீங்க அது எவ்ளோ சாமர்த்தியமா அத வந்து நீங்க பண்ணணும் அப்படிங்கிறது. இப்ப பாருங்க, யாருமே தப்பு பண்ணாதவங்க கிடையாது. எல்லாருக்குமே அவங்களுடைய செயல்கள எல்லாமே நியாயமா இருக்கும்போது, எல்லாருமே எல்லா செயல்களும் இறங்கி பண்ணதான் செய்வாங்க. அப்போ நமக்கு அந்த சனி பகவான் சனி பார்வையில் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா, அதனை திருத்திக்கிறதுக்கான ஒரு விஷயத்த குடுப்பாரு. லைஃபா இருக்கட்டும், உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய படிப்பா இருக்கட்டும். ஸோ உங்களுடைய வீட்டு சூழ்நிலைகள்ல எல்லாமே கடவுள் வந்து உங்களுக்கு அத வந்து கண்முன்னே என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய காலம் தான் சனியின் பார்வை. அப்போ வந்து 9, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்களுடைய தந்தைக்கு ஏதாவது உடல் நலக்குறைவு இல்லாம பார்த்துக்கோங்க. ஸோ ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பிசினஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, புது ஐடியாஸ இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயங்கள நீங்க கன்டின்யூ பண்ணலாம். புதுசா ஏதாவது சைன் போடுறது, புதுசா ஏதாவது ஒண்ணு பண்றது, புதுசா ஏதாவது வந்து நீங்க அப்கிரேட் ஆகுறதால இப்ப வேண்டாம். அப்ப நல்லா போயிட்டு இருக்கிற இந்த ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு சாஃப்ட்டா கொஞ்சம் அமைதியா இருக்கிறது, யோசிக்கிறது எல்லாமே இந்த காலகட்டத்தில உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ எதுவா இருந்தாலும் உங்களோட பிளானா இருக்கட்டும். அதே மாரி ஸ்டூடண்ட்ஸ் அந்த காலேஜ், இந்த காலேஜ்ன்னு நெறைய மாற்றங்கள் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். கரெக்ட்டா டிசைட் பண்ணுங்க. கைட் பண்றதுக்கு பெரியவங்க. சனி என்றால் பெரியவர்கள். ஸோ உங்களுக்கு பெரியவர்கள் கிட்ட வந்து நெறைய ஆலோசனை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போனீர்கள் என்றால், உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில நான் சொன்ன மாதிரி எல்லாமே நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையா முடிவெடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி 2026 எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாச்சு. யார் யாரெல்லாம் நீங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா உங்களோட வேலை செய்யலாம், யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், யாரெல்லாமே நிதானித்து உங்களுடைய வேலை செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். உங்களோட சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களுடைய தசா புக்தி தான் உங்களுக்கு வந்து இந்த கோச்சார ரீதியான பலன்களை கன்ஃபார்ம் பண்ணும். எப்படிப்பட்ட தசா புக்தி அந்தரம் சூட்சமும் உங்களுடைய ஜாதகத்தில் வேலை செய்கிறது என்று கண்டிப்பா பார்க்கணும். அதன் மூலியமாக அந்த பலன், அதன் மூலியமாக அந்த பரிகாரங்கள், அதன் மூலியமாக சில தான தர்மங்கள் இது எல்லாமே செய்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா 100% மாற்றங்கள் இருக்கு. பொதுவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எதன் மூலியமாக நீங்க சரி செய்துக்கலாம் அப்படின்னா, நீங்க ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமா உங்களுடைய வைப்ரேஷன்ஸை ஹேண்டில் பண்ணலாம். நியூமராலஜி மூலிமா அந்த கிரகத்தை எதெல்லாம் நீங்க டீஆக்டிவேட் பண்ணணும், எதெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணணும், உங்களுக்கான ஃபேவரட் நம்பர்ஸ் என்ன, எல்லாமே வந்து உங்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடுகள் எல்லாத்தையுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணி அந்த விஷயத்தை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது எப்பேற்பட்ட அவயோக தசையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சனி பாதிப்புகள் இருந்தாலும் விதியை மதியால் வென்று நாம நம்மளுடைய விஷயத்தை சரி செய்து கொள்ளலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதக அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் வந்து ஜாதகம் பார்த்து இதற்கான அந்த பலன்கள், இதற்கான அந்த பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே 100% சொல்யூஷன் இருக்குது. அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், எந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாகும், கரெக்டான பாவக ரீதியான பரிகாரங்கள் செய்யும் போது அதற்கான ரிசல்ட் கிடைக்கும். ஒருத்தருக்கு திருமணமே ஆகலை அப்படின்னா வாழை மரம் வெட்டுங்க, செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகுகேது தோஷம் இருக்குது, சர்ப்ப தோஷம் இருக்குது, இந்த மாதிரி பண்ணுங்க. பொதுவாக சொன்னால் யாருக்குமே அது வந்து நடக்காது. அது பரிகாரம் உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா, இல்லை என்ன மாதிரியான பாவகத்திலிருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதற்கான பரிகாரங்கள் செய்தால் மட்டுமே அதற்கான நிவர்த்தி கிடைக்கும். இது உண்மை. ஸோ சனி யாருனால அஃபெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா அதற்கான பரிகாரங்கள், ராகு கேதுனால யாரில் அஃபெக்ட் ஆயிருக்கீங்கன்னா அதற்கான பரிகாரங்கள், மாந்தி மூலியமாக யாருக்கெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கோ அதற்கான பரிகாரங்கள். ஜாதகத்தில் ஒரு விஷயம் மட்டும் பார்க்கக்கூடாது, பல விஷயங்கள் பார்க்கணும். ஸோ உங்களுடைய நம்பர்ஸ் என்னோட நம்பர் கீழே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.